நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் நினைத்த காரியத்தை அடைய அனுதினமும் சொல்ல வேண்டிய சிவமந்திரம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும், இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையில் தான் இருக்கணும். ஒரு பரபரப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த தியானம் போன்றதை நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யோகா அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் ஒரு சிலரால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கும். அவங்களோட பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவினர்கிட்ட பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஏதாவது ஒரு வேலையாக தேடி போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நமக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியமே கிடைக்கும். அதே பார்த்தா மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யோகா இந்த தியானம்லாம் செய்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பலனோ அதுக்கான ஈக்குவலான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்றத இந்த சிவ மந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நமக்கு வருகின்ற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த வகையான துன்பமாக இருந்தாலும் சரி, நம்ம மன நிம்மதி இல்லை, வீட்டில் சதா ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கும்போது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே தீர்வாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 4 எழுத்து மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது காலை மாலை எப்போ வேணாலும் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 108, இரவு ஒரு 108 படுக்கிறதுக்கு முன்னால் சொன்னிங்கன்னா நல்லது. இதை பார்த்திங்கன்னா 108 நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, இவங்க முகத்தில் முடிச்சுட்டு போனால் பார்த்திங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சு வைக்கக்கூடிய காரியமும் சரி, தொட்டதெல்லாம் துலங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முடிக்காத ஒரு காரியத்தை முடித்தா என்ன மாதிரியான ஒரு மன நிம்மதி கிடைக்குமோ அந்த மன நிம்மதி முதல்ல உங்களுக்கு வரும். வீட்டில் சந்தோஷம் சகல சௌபாக்கியமும் முதல்ல கிடைக்கும். இன்னொன்று, இந்த மந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சாபம் கிடையாது. உடல் சுத்தி தேவையில்லை. காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் சொல்லணும் கிடையாது. காலைல எழுந்த உடனே மூஞ்சிகை கை கால் மட்டும் கழுவிட்டு பல் விளக்கிட்டு நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல வெறுந்தரையில் அமராதீங்க. எப்போவுமே வெறுந்தரையில் அமரக்கூடாது. அதாவது தர்பப்பாயோ அப்படி இல்லைனா கோணி இல்லைனா ஒரு துண்டு அந்த மாதிரி போட்டு அது மேலே கிழக்கு திசையாக பார்த்து நீங்கள் அமருங்க. திசை பார்த்திங்க அப்படின்னா முக்கியம் கிடையாது. கிழக்கு திசையாக அமர்ந்தால் நல்லது. அப்படி இல்லைனாலும் எந்த திசையில் வேணாலும் நீங்கள் அமர்ந்துக்கலாம். ஆனால் தூங்கி எழுந்து அந்த கட்டிலில் உட்காந்து அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. கீழே தரையில் மட்டும் உட்காந்து அதுக்கு மேலே விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு ஆசனத்தை போட்டு அதில் உட்காந்து நீங்கள் அந்த மாதிரி ஆசனத்துலேயும் நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களால் அப்படி கால்கள்லாம் மடக்கி வைக்க முடியாது, வயதானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் எந்த நிலையில் உட்காந்து உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நிலையில் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்போ அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். மவ சிவ இதுதான் அந்த மந்திரம். 4 எழுத்து மந்திரம். வ சிவ இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் தான் நம்ம சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்கன்னா அப்போவும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கூட பலனை நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த மந்திரம் எதுக்காக கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக எனக்கு நேரமே கிடையாது, என்னோடய நெருங்கிய உறவினர்கிட்ட கூட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, வந்தனா என்ன நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சது ஒரு எளிய வாரிய இந்த ஒரு மந்திரத்தை நான் சொல்கிறோம். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது எதிர்பாராத விதமாக ஒரு பண தேவை வருது, இல்லை வீட்டில் உடல்நிலை கோளாறு வருதுன்னா உடனே ஒன்றும் கிடையாது, மவசிவன் சொல்லிக்கிட்டு எனக்கு ஏற்பட்டிருக்க நோய் அந்த பிணி தீரணும், எனக்கு ஏற்பட்டிருக்க அந்த பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா அதுக்கான வழியை உடனே பணம் எப்படி வருமோ ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நோய் தீர்க்கறதுக்கான வழியும் தெரியட்டும், உடனே பார்த்திங்கன்னா குணமாயிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு போயிட்டு வருவாங்க, அப்போ கூட பார்த்திங்கன்னா சரியாகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நமக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு நாட்டு மருத்துவமோ என்ன அதுக்கான வழியை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உடனே அது குணமாகும். இந்த மந்திரத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காரிய சித்தி உங்களுக்கு என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அதுக்கு முன்னால் இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சித்தியாகும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன மந்திரம் பார்த்திங்கன்னா உச்சாரணம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த மந்திரம் பலன் தராது. இப்போ பலன் தரல அப்படின்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த எதிர்மறை ஆற்றலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 நீங்கிடும். இந்த எதிர்மறை ஆற்றல்ன்றது அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கண் திருஷ்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சோம்பேறித்தனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடை நம்ம சுத்தமாக வச்சுக்கவே இல்லை அப்படின்னா அது மூலியமாகவும் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். லக்ஷ்மி தங்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கழிவறையும் நம்ம சுத்தமாக வைக்கணும். நம்ம நினைக்கிறோம் அது கழிவறை தானே அப்படின்னா அந்த மாதிரி கழிவறையை எந்த வீட்டில் சுத்தமாக இருக்குமோ அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தங்க மாட்டாங்க.
இப்படி இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா கோமியம் எடுத்துகிட்டு வந்து வீடு முழுக்க தெளிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கலாம். இந்த கோமுக தீர்த்தம் கோயிலில் வரும் பார்த்தீங்களா, அந்த தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பால் சாம்பிராணி வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சோண்டு வெண்கடுகு போட்டிங்கன்னா, வெண்கடுகு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா துர்சக்தி எல்லாத்தையுமே விரட்டிடும். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில போடுங்க, கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய தடையாக இருந்தாலும் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுலபமாக நமக்கு மீட்டெடுக்கக்கூடிய எளிய மந்திரம் தான் இந்த 4 எழுத்து சிவ மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது கண்கண்ட முறை தான். நன்றி.